நம்ம கேலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடி நமக்கு தெரியாத எத்தனையோ ஆச்சரியங்களும் மறைக்கப்பட்ட கதைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சாதாரண தேதிக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாறு புதைஞ்சிருக்க முடியும்னு எப்படியாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, இந்த புதிரோட ஆரம்பிக்கலாம். இவங்க 3 பேரும் முற்றிலும் வேற வேற துறையை சேர்ந்தவங்க. ஒருத்தர் கவிதை எழுதுறாரு, இன்னொருத்தர் ரகசிய கோட்ஸ உடைக்கிறாரு, மூணாவது ஆள் சமுதாயத்தையே கிண்டல் பண்றாரு. இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கான பதில் பிப்ரவரி 27. ஆமாங்க, இந்த ஒரு சாதாரண தேதி தான் நாம இப்போ பார்க்க போற ஒரு வரலாற்று மர்மத்தோட திறவுகோள். பல நூற்றாண்டுகளா சிதறி கிடக்கிற புள்ளிகளை இந்த தேதி எப்படி ஒன்னு சேர்க்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இங்க இந்த தேதியால இணைக்கப்பட்ட 2 முற்றிலும் வேற உலகத்தை சேர்ந்த மேதைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இத பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரே தேதி தான், ஆனா கிட்டத்தட்ட 200 வருஷ இடைவெளியில 2 வேற கண்டங்கள்ல வாழ்ந்த 2 பெரிய மேதைகள். ஒருத்தர் சஃபாவிட் பேரரசுல ஒரு சட்ட நிபுணர், இன்னொருத்தர் இங்கிலாந்துல ஒரு நையாண்டி எழுத்தாளர். அவங்க உலகமே வேற, ஆனா பிப்ரவரி 27 அவங்கள இணைக்குது. பஹால்தீன் அல் அமிலி ஒரு சாதாரண அறிஞர் கிடையாது. அவங்க குடும்பம் ஒட்டுமான் பேரரசோட கொடுமையிலிருந்து தப்பிச்சு வந்த அப்புறம் சஃபாவிட் பேரரசுல ரொம்ப பெரிய பதவிக்கு வந்தாரு. அவர் ஒரு சட்ட நிபுணர் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த கவிஞர், கட்டிடக் கலைஞர், தத்துவஞானி, இப்படி பல திறமைகள் கொண்டவர். சொல்லப்போனா அவர் எழுதின கணக்கீட்டின் சாரங்கிற கணக்கு புத்தகம் பல நூற்றாண்டுகளா மத்திய ஆசியாவில் ஒரு முக்கியமான பாடப்புத்தகமா இருந்திருக்கு. இப்ப ஜான் அர்புட் நாட்ட பாப்போம். இவர் ஒரு கணிதவியலாளர் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா நையாண்டி பண்ற ஒரு எழுத்தாளரும் கூட. கணிதம் படிக்கிறதுனால என்ன நல்லது நடக்கும்னு அவர் சொல்றத பாருங்க. கணக்கு போட்டா நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத உணர்ச்சிகள், தப்பான எண்ணங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்றாரு. இது கணிதத்தோட ஆன்மாவே அழகா விளக்குது இல்லையா? சரி, ரொம்ப பழங்காலத்துல இருந்து நேரா 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். இங்கே ஒரு கணித மேதை வராரு. அவரோட ஐடியாஸ் கணித உலகத்தோட அஸ்திவாரத்தையே ஒரு ஆட்டி பார்த்துச்சு. ப்ரோவரோட தத்துவம் ரொம்பவா புரட்சிகரமானது. சிம்பிளா சொல்லணும்னா, கணக்குங்கிறது நாம வெளியிருந்து கண்டுபிடிக்கிற ஒரு உண்மை இல்ல, அதை நம்ம மனசுக்குள்ள நாமளே உருவாக்குற ஒண்ணுன்னு அவர் நம்புனாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு உண்மை அல்லது பொய்ன்னு உறுதியா நிரூபிக்க முடியலன்னா அதை பத்தி எந்த முடிவுக்கும் வர முடியாதுன்னு சொன்னாரு. இது லாஜிக்கோட அடிப்படைக்கு எதிரா இருந்துச்சு. இதுதான் ப்ராவரோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சோகம். ஒரு மேதை அவரோட சொந்த தத்துவத்தாலேயே அவரே கண்டுபிடிச்ச மகத்தான விஷயங்களை தப்புன்னு ஒதுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் போட்ட புதிய பாதைகள் அவரோட விதிகளின்படியே செல்லுபடியாகல. ஒரு படைப்பாளி தம் படைப்பையே சந்தேகப்படுற மாதிரி இது ஒரு சோகமான விஷயம். இப்போ 2ஆம் உலகப் போரோட ரகசியத்திலையும் ஆபத்திலையும் மூழ்கியிருந்த ஒரு கணிதவியலாளரை பத்தி பார்க்கலாம். அவரோட வேலை போரோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. ஹான்ஸ் ரோர்பேக் போர்க்காலத்துல ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தாரு. வெளி உலகத்துக்கு அவர் ஒரு கல்வி நிறுவனத்தோட டைரக்டர். ஆனா ரகசியமா அவர் ஜெர்மனியோட மிக முக்கியமான கோட் பிரேக்கர்கள்ல ஒருத்தர். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பதட்டமும் ஆபத்தும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும். ரோர்பேக் வெறும் ஒரு கோட் பிரேக்கர் மேதை மட்டும் இல்ல, அவர் ஒரு ஹீரோவும் கூட. அவர் அமெரிக்காவோட ரொம்ப ரகசியமான கோட்ஸை உடைச்ச அதே நேரத்துல தன்னோட பதவியை பயன்படுத்தி நாசிக்கள் கிட்ட இருந்து நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. ஏன் அவரோட உதவியாளரையே மரண தண்டனையிலிருந்து காப்பாத்தினாருன்னா பாத்துக்கோங்களேன். இதுதான் கணிதத்தோட சக்தியும் மனிதநேயமும் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். நாம இதுவரைக்கும் கேட்ட கதைகள் வெறும் ஆரம்பம்தான். பிப்ரவரி 27 இன்னும் நிறைய ஆச்சரியங்களை நமக்காக வச்சிருக்கு. இதோ இன்னொரு மாபெரும் கணித மேதை ஜோசப் டூப். நவீன நிகழ்தொகவு கோட்பாடு, அதாவது ப்ராபபிலிட்டி தியரியோட தந்தைன்னு இவரை சொல்றாங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல முக்கியமான கருவிகளுக்கு அடித்தளம் போட்டதே இவர்தான். இவரு ஹைமன் லெவி. கணித கண்டுபிடிப்புகளும் தீவிரமான அரசியல் நம்பிக்கைகளும் எப்படி ஒன்னா பயணிக்க முடியும்னு இவரோட வாழ்க்கை நமக்கு காட்டுது. அவர் தன்னோட கொள்கைகளுக்காக ரொம்ப உறுதியா நின்னாரு. அடுத்து ஸ்டீவன் ஓர்சாக். இவரோட வேலை நாம கண்ணால பார்க்க முடியாத கணக்கு கோட்பாடுகள் நம்ம அன்றாட வாழ்க்கைய எப்படி நேரடியா பாதிக்குதுங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். வானிலை முன்னறிவிப்பிலிருந்து அதிவேக விமான வடிவமைப்பு வரைக்கும் இவரோட தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. நாம பார்த்தது வெறும் சில துளிகள் தான். பிப்ரவரி 27ஆம் தேதிங்கிறது கணித வரலாற்றோட ஒரு பெரிய திரைச்சீலை மாதிரி. அதுல இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்குள்ளயும் இது மாதிரி ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்க கேலண்டரை ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க. இன்னைய தேதியில, இல்ல உங்க பிறந்த நாள்ல, அப்படி இல்லனா வேற ஏதாவது ஒரு சாதாரண நாள்ல என்னென்ன ரகசிய வரலாறுகள் புதைஞ்சிருக்கலாம். தேடி பாருங்க, நிச்சயம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க.